ஜாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ ஒருங்கிணைக்க முடியாது. ஜாதி அவனுக்கு இருந்தா கூட திராவிட இயக்க தாக்கத்தினால பெரியாருடைய இதனால ஜாதியை முன்னிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி மதமும் இங்க எடுபடாது. இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல பீகார் காட்டு இங்க வீசாது. தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அங்க பண்றதுக்கும் இங்க இல்ல கிரவுண்ட் ரியாலிட்டியே மாறுபடும். அவங்க பண்ணிட முடியாது. இப்படியே சொல்லிதானே தமிழ்நாட்டுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத மண், ஜாதிக்கு வேலை இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே, இதே பெரியார் மண், இதே தமிழ் மண்ணு தானே. ஜாதியினுடைய ஏற்றத்தாழ்வு, தலித் மக்களை ஒதுக்கக்கூடிய நிகழ்வு இருந்தது. தலித் மக்களுக்கு பல பெயர்கள் இருந்தது. இன்னைக்கு தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெயர்களையும் அளித்து அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு பட்டத்தினை கொடுத்து உயர்த்தி பிடித்திருப்பது பாஜக தலைமையிலான மத்திய அரசு தான் மறந்துடக்கூடாது. இப்ப பாருங்க, புதுசா ஒண்ணு சொல்றாங்க, பீகார் காத்து இங்க வீசாதான். அந்த காத்த வச்சுதான் தமிழ்நாட்டுல பல கோடி கொள்ளையடிச்சது உங்க திமுக அரசு. மறக்க முடியுமா? அப்புறம் அவர் சொல்றத பாருங்க, தேர்தல்ல ஊழல் இங்க நடக்க போதான். அப்படி பார்த்தா 2021 தேர்தல்ல ஊழல் பண்ணிதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா?